ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு கிளிப்பை ட்ரிம் பண்ணுறதுக்கு அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணி ரேசர் டூல் எடுத்து கட் பண்ணி திருப்பி மீதமுள்ள கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணி ரிப்பீட் டெலிட் கொடுத்து செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணி இதே ஒரு 1000 டைம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சான்ஸே இல்லை நீங்கள் ஒரு ப்ரோ எடிட்டராக மாறதுக்கு. பட் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ இதை விட பெட்டராக அண்ட் ஃபாஸ்ட்டாக எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத கற்றுப்பீங்க. இது பிகினருக்கான ப்ரோ எடிட்டிங் சீரியஸ். மெத்தட் நம்பர் 1, டைம்லைனில் அந்த கிளிப்பை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா தான் ட்ரிம் பண்ணணும்னு கிடையாது, அது இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளால் ட்ரிம் பண்ண முடியும். இது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே பல மாதங்கள் ஆச்சு, உங்களுக்கு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஏரோவில் இருக்கிற இந்த கிளிப்புக்கு நான் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணி சோர்ஸ் மானிட்டருக்கு கொண்டு வந்துக்கிறேன். ஒன்ஸ் சோர்ஸ் மானிட்டரில் அந்த கிளிப்பை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வேணுன்ற போர்ஷனை செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே நான் ஐ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இன் பாயிண்ட் க்ரியேட் ஆகும், ஓ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அவுட் பாயிண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ எனக்கு வேணுன்ற போர்ஷனை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை டைம் லைனுக்குள்ளே கொண்டு வரணும். இன்னோட் வச்சு செலக்ட் பண்ணதுக்கப்புறமா என்னோட கீபோர்டில் டாட் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ சோர்ஸ் மானிட்டரில் இன்னோட் வச்சுட்டு டாட் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம டைம் லைனுக்குள்ளே கிளிப் வந்துடும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் எனக்கு அப்படி வேண்டாம், இந்த கிளிப்பை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில வைக்கணும் அப்படின்னா அதே மாதிரி இன்னோட் வச்சு செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கமா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளிப்பை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில இந்த கிளிப் வந்து உட்காந்துரும். டாட் ப்ரெஸ் பண்ணாலும் கமா ப்ரெஸ் பண்ணாலும் ஒரே ட்ராக்கில் போய்கிட்டு இருக்குது. இப்போ நான் இந்த கிளிப்புக்கு மேலே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ராக்கோட செலெக்ஷனை மாற்றினீங்க அப்படின்னா V1லேருந்து V2க்கோ A1லேருந்து A2க்கோ மாற்றினீங்க அப்படின்னா டாட்டோ கமா ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராக் எந்த ட்ராக் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதில் அந்த கிளிப் ஆட் ஆகிடும். ஸோ இன்செட் அப்படின்னா ஒரு கிளிப்பை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதுக்கு இடையில ஒரு கிளிப்பை வைக்கிறது. ஓவர் ரைட் அப்படின்னா ஆல்ரெடி இருந்த கிளிப்புக்கு பதிலாக வேற ஒரு கிளிப்பை ஆட் பண்ணுறது. மெத்தட் நம்பர் 2, எல்லா டைமுமே நம்ம சோர்ஸ் மானிட்டர்லேருந்தே கிளிப்பை செலக்ட் பண்ணி இன்செட்டோ ஓவர் ரைட்டோ பண்ணிட்டு இருக்க முடியாது. சில டைம் வந்துட்டு எல்லா கிளிப்பையுமே டைம் லைனுக்குள்ளே இம்போர்ட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி டைம்லலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரேசர் டூல் வச்சு பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இல்லை, அதுக்கு பதிலாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இதை விட ஃபாஸ்ட்டாகவே எடிட் பண்ண முடியும். ஜஸ்ட் சிம்பிளாக எனக்கு இதுக்கு முன்னாடி உள்ள போர்ஷன் தானே வேண்டாம், என்னோட கீபோர்டில் Q ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா முன்னாடி உள்ளதெல்லாம் போயிடும். எனக்கு இப்போ இதுக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா என்னோடய கீபோர்டில் W ப்ரெஸ் பண்ணனா அதுக்கு பின்னாடி உள்ள எல்லாமே போயிடும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த கிளிப்பில் சென்டராக ஒரு கட்டு வைக்கணும் அப்படின்னா திருப்பி ரேசர் டூலை எடுத்து கட் பண்ணி எதுக்கு இவ்வளோ இதெல்லாம். டைம் லைனில் உங்களுக்கு எந்த இடத்துல கட்டு வேணுமோ அங்கே நான் டைம் லைன் கசரை வச்சுட்டு கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கட்டு விழுந்துடும். இதுக்கு நான் கண்ட்ரோல் கேக்கு பதிலாக நான் WQ யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு பக்கத்தில் உள்ள ஈயை ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை நீங்கள் எப்படி வைக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் எடிட்டில் போயிட்டு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸில் ஆட் எடிட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரோல் கேன்னு இருக்குதா, அதுக்கு பதிலாக செட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ நான் என்னோட கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணனா அங்கே கட் விழும். இப்போ ஒரே கிளிப்பில் நிறைய கட்ஸ் வச்சுருக்கீங்க, அதில் சில கிளிப்ஸை வந்துட்டு நம்ம டெலிட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. Shift+Delete ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கிளிப்பும் டெலிட் ஆயிரும், அந்த கிளிப் இருந்த எம்டி ஸ்பேஸும் டெலிட் ஆயிரும். மெத்தட் நம்பர் 3, இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸோ இல்லை டூல்ஸோ யூஸ் பண்ணாமல் மவுஸை வச்சே ட்ராக் பண்ணி அந்த கிளிப்பை ட்ரிம் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கிளிப்பில் எனக்கு இந்த போர்ஷனுக்கு இந்த பக்கம் உள்ளது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கட் பாயிண்ட் இருக்கிற இடத்துல வச்சு அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளிப் ட்ரிம் ஆயிரும். பட் அங்கனக்குள்ளே ஒரு எம்டி ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது, அதை நம்ம திருப்பி டெலிட் பண்ணோம் இல்லையா. அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணி அதோட கட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு கிளிப்பை ட்ராக் பண்ணி ட்ரிம் பண்ணும்போது கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கிரியேட் பண்ணுற எம்டி ஸ்பேஸும் சேர்ந்து டெலிட் ஆகும். பிகினர் டு ப்ரோ எடிட்டிங் சீரிஸோட இந்த வீடியோவில் ஒரு கிளிப்பை 3 மெத்தடில் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருக்குறோம். சோர்ஸ் மானிட்டரில் இன்னோட் வச்சு செலக்ட் பண்ணி டைம் லைனுக்குள்ளே கொண்டு வர்றது, அப்படி டைம் லைனுக்குள்ளே கொண்டு வந்த கிளிப்பை WQ கண்ட்ரோல் கே ஆர் கஸ்டம் கீஸை வச்சு எடிட் பண்ணுறதை பார்த்துருக்குறோம். அண்ட் மவுஸை வச்சு ட்ராக் பண்ணி அந்த கிளிப்பை எப்படி ட்ரிம் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.